இப்போ ப்ளூ கல் வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகலன்னா 1 ஹவர்ல காமிச்சிரும். சில பேர் வந்து அது 1 இயர்லாம் போட்டு கூட நல்லா சக்சஸ் ஆயி திடீர்னு அவுத்து வச்சுடுறாங்களே சார். இல்ல அது வந்துட்டு செய்யக்கூடாது மேடம். ஆக்சுவலா ஒரு கல்லு நம்ம உடம்புல போடுறோம்னா முடிஞ்ச மட்டும் லாங் லாஸ்டிங் போடுங்க. சிலர் வந்துட்டு தசாநாதனுக்கோசரம் போடுவாங்க. கொஞ்ச நாள் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சோன்னே காட்டி வச்சுருவாங்க. ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் கடைசி மட்டும் போடும். கடைசி மட்டும் உடம்புல இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன் பயப்படுறாங்க சார் இந்த ப்ளூ சஃபயர் யூஸ் பண்ண? நீலம் வந்துட்டு காயப்பட்டுடும் மேடம். காயங்கள் ஏற்படும். பிரிவை கொடுத்துரும் சம்டைம்ஸ். இழப்பை கொடுக்கும் நீலம். அப்ப என்ன பண்ணுவாங்க? எதுக்கோ ஒண்ணு நடக்குது, இது நடந்ததுன்னு சொல்லிட்டு பயந்துடுவாங்க. யாருக்கெல்லாம் ஆகாது சார்? ஜாதகம் தான் பார்க்கணும் மேடம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீலமாயிட்டு மகர ராசி, கும்ப ராசி, துலாம் இவங்க தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சார்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும். சார்ட்ல சனீஸ்வரர் வந்துட்டு ஒரு சில விஷயம் குறைபாடோட இருந்தா நாங்க அவருக்கு நீலம் கொடுப்போம். இப்போ சனி மறைவு ஸ்தானத்துல இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ளூ போடுங்க அப்படின்னு.